நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நாடு இப்போது முழு அளவிலான எக்ஸ்பிரஸ் வேக சீர்திருத்த கட்டத்தில் உள்ளதாக பிரதமர் மோடி அறிவிப்பு. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு ஒவ்வொரு சீர்திருத்தமும் விரைவாகவும் தெளிவான நோக்கத்துடனும் நடைபெறுவதாக தகவல். விமான நிறுவனங்களின் செயல்பாட்டு குழப்பங்களால் பயணிகள் ஒருபோதும் சிரமப்படக்கூடாது. இண்டிகோ விவகாரம் தீவிரமாக்கியுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்திக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து. முற்போக்கான இந்தியாவிற்கான வழிகாட்டுதலை தொடர்ந்து வலுப்படுத்த வேண்டும் என்று விருப்பம். சென்னை வானகரத்தில் புதன்கிழமை நடைபெறவுள்ள அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரம். 10,000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுக்கு பிரம்மாண்ட விருந்தளிக்கவும் ஏற்பாடு. புதன்கிழமை முதல் தொடங்குகிறது திமுகவின் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரை. வாக்குச்சாவடி அளவில் சட்டமன்ற தேர்தல் பணிகளை பலப்படுத்தும் வகையில் நடவடிக்கை. திமுகவை புதுச்சேரி மக்கள் நம்பக்கூடாது என பொதுக்கூட்டத்தில் விஜய் பேச்சு. நம்ப வைத்து ஏமாற்றுவதுதான் திமுகவின் வேலை என்றும் விமர்சனம். புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும், இந்த திமுகவை நம்பாதீங்க. அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் அவங்க வேலையே. தமிழ்நாட்டில் நடைபெறும் திமுக ஆட்சியை போல் இல்லாமல் புதுச்சேரி அரசு மாற்றுக் கட்சி கூட்டத்திற்கு கூட முழு ஒத்துழைப்பு அளித்தது. புதுச்சேரி அரசை பார்த்து தமிழ்நாட்டின் திமுக அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் விஜய் சாடல். வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். கூட்டணி அரசில் இருந்தாலும் புதுச்சேரியை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என விஜய் குற்றச்சாட்டு. புதுச்சேரியின் மாநில அந்தஸ்து கோரிக்கையை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தல். புதுச்சேரியில் இருக்கிற கவர்மெண்டோட கூட்டணி ஆட்சியில இருந்தாலும் புதுச்சேரிய ஒன்றிய அரசு எதிலையுமே கண்டுகல் என்றது புதுச்சேரி மக்களான உங்களுக்கு நல்லாவே தெரியும். மாநில அந்தஸ்து கோரிக்கையை மட்டுமா கண்டுகல, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மூடப்பட்ட 5 மில்கள் பல்வேறு தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்கிறதுக்கு இதுவரைக்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. இங்க ஒரு அமைச்சரை ஊழல் குற்றச்சாட்டுல பதவி விட்டு தீக்கப்பட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை நியமிச்சு 200 நாள் ஆச்சு, இன்னும் அவருக்கு ஒரு இலாக்காவே தரல. புதுச்சேரியில் விஜய் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க பாஸ் இல்லாதவர்களையும் உள்ளே அழைத்த புசி ஆனந்த். மைக்கில் பேசிக் கொண்டிருந்த போதே அதனை பறித்து புசி ஆனந்தை எச்சரித்த பெண் எஸ்பி ஈஷா சிங். விஜய் பொதுக்கூட்டத்திற்கு பாஸ் இல்லாதவர்களையும் அனுமதிக்க கோரிய புசி ஆனந்த் உள்ளிட்ட தாவேகா நிர்வாகிகளிடம் பெண் காவல் அதிகாரி கோபம். உங்களால் தான் நெரிசலில் பலர் பலியாகினர், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சொல்லாதீர்கள் என்று கூறி காட்டம். புதுச்சேரியில் விஜய் பங்கேற்ற பொதுக்கூட்டத்திற்கு கை துப்பாக்கியுடன் வந்த நபர் மைதான நுழைவு வாயிலில் இருந்த மெட்டல் டிடெக்டர் அதிகாரிகளை அலர்ட் செய்த நிலையில் சிக்கினார். புதுச்சேரி விஜய் கூட்டத்திற்கு துப்பாக்கியுடன் வந்த நபர் சிவகங்கை தாவேகா மாவட்ட செயலாளர் மருத்துவர் பிரபுவின் தனி பாதுகாவலர். உரிமத்துடன் கூடிய துப்பாக்கி என பிடிபட்ட நபர் கூறினாலும் போலீசார் தொடர்ந்து விசாரணை. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்யக்கோரி தகுதி நீக்க நோட்டீஸை வழங்கினர் திமுக எம்பிக்கள். 120க்கும் மேற்பட்ட எம்பிக்களிடம் கையொப்பம் பெற்று சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் வழக்கில் நியாயமான தீர்ப்பு வழங்கிய நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிராக இந்தியா கூட்டணி தகுதி நீக்க நோட்டீஸ் வழங்கியுள்ளது.
நீதிபதிகளையும் நீதித்துறையையும் மிரட்ட தகுதி நீக்க நடவடிக்கை கருவியாக பயன்படுத்துவதாகவும் அண்ணாமலை விமர்சனம். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றும் உத்தரவை நடைமுறைப்படுத்தவில்லை என்ற நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. தமிழக தலைமைச் செயலாளர் ADGP ஆகியோர் டிசம்பர் 17ஆம் தேதி காணொலி வாயிலாக ஆஜராக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. திருப்பரங்குன்றம் வழக்கு தீபம் ஏற்றும் உரிமை சார்ந்தது மட்டுமல்ல, சொத்து உரிமை தொடர்பானதும் கூட என நீதிபதி GR சுவாமிநாதன் விளக்கம். வழக்கு விசாரணை அரசு தரப்பு கோரிக்கையை ஏற்று ஒத்திவைப்பு. ஈரோட்டில் வரும் 16ஆம் தேதி விஜயின் கூட்டம் நடைபெறும் என கூறப்பட்ட நிலையில் 18ஆம் தேதிக்கு அனுமதி கோரிய தவேகாவினர். காவல்துறை விதித்த நிபந்தனைகளை நிறைவேற்ற போதிய கால அவகாசம் இல்லை என்பதால் தேதி மாற்றப்படுவதாக செங்கோட்டையன் விளக்கம். தமிழ்நாட்டில் விரைவில் அமையவுள்ள மெகா கூட்டணியில் பாமக இடம்பெறும். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு. தன்னை பற்றி பேசுவதற்கு அன்புமணிக்கு எந்த உரிமையும் இல்லை என டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. தனது பெயரையும் படத்தையும் பயன்படுத்துவதற்கும் அன்புமணிக்கும் எந்த உரிமையும் இல்லை என ராமதாஸ் திட்டவட்டம். சென்னையை அடுத்த பள்ளிக்கரணையில் போதையில் இருந்த கார் ஓட்டுநரை பைக்கில் துரத்திச் சென்ற காவலர் பலி. பக்கவாட்டில் கார் மோதியதில் அடியில் சிக்கிக் கொண்ட காவலர் சுமார் 20 அடி தூரம் வரை இழுத்துச் செல்லப்பட்டதாக தகவல். நள்ளிரவு 12 மணி முதல் தமிழகம் புதுச்சேரியில் கண்டெய்னர் டாரஸ் சரக்கு லாரிகள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். ஆன்லைன் மூலம் போலீசார் வழக்கு பதிவு செய்வதை வரைமுறைப்படுத்துதல் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்ட அறிவிப்பு. நாடு முழுவதும் 8வது நாளாக தொடரும் இண்டிகோ விமான நிறுவனத்தின் பிரச்சினை. பெங்களூருவில் 121 விமானங்கள் உட்பட மொத்தம் 200க்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவை இன்று ரத்து. நாட்டின் முக்கிய விமான நிலையங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும். இண்டிகோ நிறுவன குளறுபடிகளை அடுத்து மூத்த அதிகாரிகளுக்கு விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.